ரம்ஜான்கான ஃபீவர் வந்து பயங்கரமா இருக்கு. எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லலாம். இஸ்லாமிய சகோதரர் மட்டும் கிடையாது, மத்த மதத்தை சார்ந்தவங்களுக்கும் இந்த ஃபீவர் இருக்கு. ஏன் அப்படின்னா ரம்ஜான் அப்படின்னாவே வந்து ஒரு பிரியாணி கிடைக்கும், ஸ்வீட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய சகோதரர்களும் சேர்ந்து நம்மளும் வந்து பயங்கர என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, நோம்பெல்லாம் முடிஞ்சு ரம்ஜான் நாளைக்கு கொண்டாட போறீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ரொம்ப ஜாலியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். ஹாப்பியா இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏழைங்களோட பசி என்ன இருக்கு அது தெரியாத மாசம் இது, அதனால டெஃபினெட்லி எக்ஸைட்டட். சார் நோம்பு எதுக்காக வைக்கிறாங்க? ஆக்சுவலா நோம்பு வந்து அதான் பேசிக்கலி இஸ் பில்லர் ஆஃப் ஒன் ஆஃப் த பில்லர் ஆஃப் இஸ்லாம். உங்களுக்கு ஏழைங்களோட பசி எப்படி இருக்கும் அது தெரிஞ்சுக்கணும். ஒரு உள்ளத்துல வந்து ஒரு சாஃப்ட்னஸ், ஹம்பிள்னஸ் எல்லாமே அதனால தான் வருது. அதான் தவறு செய்ய தோணும். முதல்ல வந்து மற்ற கெடுக்கிறது, போறது, பொறாம பச்சிருப்பாங்களா போய் மற்ற கோல் முட்டுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது மெயின். அதான் ரம்ஜான் மாசத்துல தான் எங்களுடைய வேதங்கள் எனக்கு இறக்கப்பட்டது. ரம்ஜானுக்கு எவ்வளவு வருஷமா நீங்க வந்து நோம்பு வச்சிட்டு இருக்கீங்க? நான் 10 வயசுல இருந்து 10 வயசு வந்து வச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தங்களுடைய வயது 57. 57? இல்ல நான் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 100க்கு மேல தாண்டி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். நான் வந்து 9 வயசுல இருந்து வச்சிட்டு இருக்கேன். 9 வயசுல இருந்து வச்சிட்டு இருக்கீங்க. ஆமா. இப்ப இந்த நோம்பு டைம்ல எப்படி உங்களால சவாரி ஓட்ட முடியுது? எனர்ஜி இருக்கா? எனர்ஜி இருக்கு, அதனால தான் ஓட்டுறேன். ரம்ஜானுக்கு வந்து இப்ப நோம்பு இருக்கிறவங்க இப்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நோம்பு இருக்கணும்ன்றது அவசியமா இல்ல? கட்டாயம் கிடையாது. அதாவது வந்து நோம்புங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்ப பாதுகாக்கிறதுக்காக அல்லாஹு தாலா கொடுத்த ஒரு நேமத்தை. இவ்வளவு நாள் நோம்பு முடிஞ்சு இப்ப எல்லாருமே வந்து சாப்பிடணும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. இன்னும் எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பிரியாணி, ஆஹா வீட்டு பிரியாணி எங்க இருந்து வர போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற ரொம்ப பயங்கர ஆர்வமா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு போன் பண்ணி டேய் எப்படா பிரியாணி தரோம் கேட்பாங்களா? போன் நம்பர் மறைச்சு வச்சிருந்தவங்க கூட இன்னைக்கு திடீர்னு போன் பண்ணி கேக்குறாங்க. இவ்வளவு நாளா எங்கடா போயிட்டு நீ அந்த மாதிரி உள்ளவங்களா அந்த மாதிரி இருக்காங்களா? திடீர்னு போன் பண்ணி இப்பதான் உன் நண்பனாக வருதா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. கேட்பாங்க, நான் வாங்கி கொடுப்பேன். வாங்கி கொடுத்துருவீங்களா? ஆமா. அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே சேர்த்து ப்ரிப்பேர் பண்றீங்களா? ஆமா. எப்ப கேட்டாலுமே இந்த நண்பன் உங்களுக்காக கொடுக்குறான்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. 50 கிலோ பிரியாணி பண்ணுவோம். வர்ற ஏழைங்க எல்லாருமே பர்க்கத்தா கொடுப்போம். ஒன்லி முஸ்லிம் ஆளுங்க கொடுக்கறது அக்கம் பக்கம் எல்லாரும் கொடுப்போம். ஈவன் பிராமன் வீட்டுக்கு நான் பிரியாணி கொடுக்க மாட்டோம், நம்ம வந்து ஸ்வீட் பண்ணுவோம். அனைவருக்கும் ஈத் முபாரக். ஈத் முபாரக் டு ஆல். சோ கண்டிப்பா இத பாக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இவங்களோட எல்லாருக்கும் சேர்ந்து நான் வந்து ஈத் முபாரக் சொல்லிக்கிறேன்.